இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 19 அதிகாரம் 14 வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்களுடைய பெற்றோர்கள், அந்த சிறு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, அவரிடத்துல பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை கொண்டு வராங்க. ஆனா அந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள துரத்துறாங்க, அதட்டி விடுறாங்க. 13வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களே சீஷர்கள் அதட்டினார்கள்னு பாக்குறோம். அப்போ இந்த சீஷர்கள் அந்த சிறு பிள்ளைகளை என்னவா நினைக்கிறாங்க, ஒரு அற்பமா நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவங்க. அதனால சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 19:15 பாருங்க, அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்னு பாக்குறோம். அப்போ அந்த பிள்ளைகளை என்ன பண்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிறு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். அவர்கள் சிரசின் மேல கரத்தை வைத்து அவங்களை ஆசீர்வதித்து அனுப்பி விடுகிறத பாக்குறோம். அப்ப பரலோக ராஜ்யத்திலே சேர நாமும் எப்படிப்பட்டவர்களே காணப்படணுமா? மத்தேயு 18:3 சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. மனம் திரும்புங்கள். அப்ப நம்மிடத்துல இருக்கிற அக்கிரம சிந்தை இல்லையா, பாவம், அந்த குற்ற மனசாட்சி, இந்த மாதிரியான அக்கிரம சிந்தைகள் நம்ம விட்டு விலகணும். சிறு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க இல்லையா, கள்ளம் கபடமற்ற நிலையில இருப்பாங்க. அது போல இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களா நீங்க மாறுங்க, அப்பதான் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க முடியும்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். அப்போ மனம் திரும்புங்க, சிறு பிள்ளைகளை போல கள்ளம் கபடமற்ற நிலைக்கு நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. அப்பதான் பரலோக ராஜ்யம் உங்களுடையதா இருக்கும்ன்றாரு. அதே போல 1 கொரிந்தியர் 14:20 சொல்றாரு, சகோதரே, நீங்கள் புத்தியில் குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். நீங்க குழந்தைகளை போல இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு சிறு பிள்ளைங்க எப்படி விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, அப்படி அவர் சொல்லல. சிறு பிள்ளைகள் இடத்துல ஒரு கள்ளம் கபடமும் இருக்காது, அவங்க உண்மையை தான் பேசுவாங்க இல்லையா. அவங்க இடத்துல எந்த ஒரு ஒளிவு மறைவும் சிறு பிள்ளைகள் இடத்துல காணப்படாது. அதனால புத்தியில குழந்தைங்க போல இராதீங்க, நீங்க புத்தியில தேறினவர்களா இருங்கன்னு இங்க சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவீர்கள்ன்றாரு. மத்தேயு 11 அதிகாரம் 25வது வசனத்துல, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு இங்க ஒரு வசனத்தை சொல்றாரு. அது எந்த காரியத்தை குறித்து அது குறிக்கப்படுதுன்னா, கப்பர் நகுமை குறித்து. கப்பர் நகும் பட்டணத்துல இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை செய்தும் அந்த ஜனங்களிடத்துல ஒரு மாற்றமும் இல்லை. மத்தேயு 11 அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்போ எவ்வளவுதான் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சொல்லியும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த பட்டணத்துல செஞ்சோம், அந்த ஜனங்க என்ன பண்றாங்க, அக்கிரம சிந்தை உள்ளவர்களா இருந்ததுனால மனம் திரும்பாம இருக்காங்க. அப்ப நியாய தீர்ப்பு நாளிலே 22வது வசனத்துல பாருங்க, மத்தேயு 11:22, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவா இருக்கும்ன்றாரு. இப்ப உங்களுக்கு செஞ்ச அற்புதம் அடையாளம் இந்த பட்டணத்துல செஞ்சத நான் தீரு சீதோன்ல செஞ்சிருந்தேன்னா அந்த ஜனங்க மனம் திரும்பி இருப்பாங்க. அப்ப நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் தீரு சீதோனுக்கு நேரிடுவது லகுவாக இருக்கும்னே சொல்றாரு. அதே போல வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டு இருந்தால் இந்நாள் வரைக்கும் அது நிலைத்திருக்கும்ன்றாரு. அப்போ சோதோம் கொமோரோ ஜனங்கள் பாவத்துல இருந்தாங்க, அதனாலதான் அவங்கள எரி கந்தகத்தினாலே அந்த பட்டணம் அழிக்கப்பட்டதுன்னு பாக்குறோம். அப்போ உங்களிடத்துல செய்த அந்த அற்புதத்தை அந்த பட்டணத்துல செஞ்சிருந்தா அந்த பட்டணத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க.
அவங்க வந்து இந்நாள் வரைக்கும் நிலைச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து இங்க 25வது வசனத்துல சொல்றாரு, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ தேவன் கடைசி காலத்துல வந்து சிறு பிள்ளைகளை தான் எடுத்து வல்லமையா பயன்படுத்த போறாரு இல்லையா. அவர்களுக்கு வந்து கடைசி கால யுத்த சந்ததியாய் வந்து அவங்க நிக்க போறாங்க. ரத்த சாட்சியாய் வந்து சிறு பிள்ளைகள் காணப்பட போறாங்க. அப்ப அவர்களுக்கு தேவன் மறைப்பொருட்களையும் இந்த ரகசியங்களையும் நான் வெளிப்படுத்துவேன். அது ஞானிகளுக்கோ கல்விமான்களுக்கு கூட நான் அதை மறைத்து பாலகர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, குழந்தை உள்ளம் சிறு பிள்ளைகளை போல நாம் மாறாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. தேவனுக்கு நாம் பிரியமாகவும் இருக்க முடியாது. 1 பேதுரு 2:1-2 வசனத்துல சொல்றாரு, இப்படி இருக்க கர்த்தர் தய உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. அப்ப கர்த்தர் தய உள்ளவர். இப்ப கூட எப்படி இவரு வந்து யோனாவை வந்து அனுப்புறாரு இல்லையா, நீ போய் நினிவே பட்டணத்துக்கு போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவும் அந்த ஜனங்களை பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியாக அவர் அங்க அனுப்புறாரு இல்லையா. அப்போ மனஸ்தாபப்படுகிற தேவன் வந்து தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறாரு. அதனாலதான் அவங்களை எச்சரித்து 40 நாட்களுக்குள்ள அந்த பட்டணம் அழிக்கப்பட போதுன்னு தான் அந்த நினிவே பட்டணத்துக்கு யோனாவை அனுப்பினாரு. அப்போ அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த நாட்டை ஆண்ட அந்த அதிபதியும் அந்த ஊர் ஜனங்களும் அந்த ஊர் விலங்குகள் கூட என்ன பண்ணுச்சா, ரெட்டுடுத்தி எல்லோரும் வந்து ரெட்டுடுத்தி புசிக்காமலும் குடியாமலும் அவங்க 3 நாள் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அவங்க உபவாசித்து தேவனிடத்திலே மன்றாடின போது அந்த பட்டணத்துக்கு வர இருந்த தீங்கை தேவன் எடுத்து போட்டார். அதனால்தான் தேவன் கர்த்தர் வந்து தய உள்ளவர் என்பதை நீங்க ருசித்து பாருங்கன்னு சொல்லப்படுது. அப்ப தேவனுடைய தயவை நாம பாக்குறோம் இல்லையா. அப்ப இன்னைக்கு நீங்களும் சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படியாய், எதிலே வளரணும், திருவசனத்திலே வளரும்படியாய் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத அந்த ஞான பாலின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் அதில் வாஞ்சியா இருங்க. கர்த்தருடைய வசனத்தின் மேலே வாஞ்சியா இருந்து அதை தேடி தேடி வாசித்து அந்த வார்த்தையில என்ன குறிக்கப்பட்டு இருக்குன்ட்டு அதை உங்க இருதய பலகையில நீங்களும் இன்னைக்கு ஏற்று நடப்பீர்கள். ஆனால் சிறு பிள்ளைகளை போல நீங்கள் அந்த ஞானபாலின் அந்த வசனத்துக்கு நீங்க வாஞ்சி உள்ளவர்களா இருந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்திலே நாமும் காணப்பட முடியும். ஏன்னா 1 சாமுவேல் 1:22 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க அண்ணால குறிச்சு நம்ம பாக்குறோம். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாம இருக்கு. அப்ப தேவனுடைய சமூகத்திலே வந்து அவள் தேவனிடத்திலே மன்றாடும் பொழுது அழுது கண்ணீர் விட்டு தன் விண்ணப்பத்தை வைக்கிறா. அடுத்து அவள் துக்க முகமா அங்க இல்ல. அங்க இருந்த ஏலி வந்து அவளை ஆசிர்வதித்து நீ போ, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி அவளை வந்து ஜெபித்து அனுப்புறாரு. அவளுக்கு அடுத்து அவள் வரும்பொழுது அவள் கருவுற்று ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்கிறார். அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவர் பால் மறந்த பின்பு அந்த குழந்தையை கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து அவள் ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அது உமக்கே நான் கொடுப்பேன்னு சொல்லுவா. 1 சாமுவேல் 1:11 வசனத்துல பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தொருளி உமது அடியாளுக்கு சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால். அப்ப தேவனுடைய சந்நிதியிலே அவனை ஒப்பு கொடுக்கவும் வாழ்நாள் முழுவதும் அவன் கர்த்தருக்காக பணி செய்யவும் சாமுவேல் தீர்க்கதரிசியை சிறு பிள்ளையா இருக்கும் போது அண்ணால் கொண்டு வந்து ஆலயத்திலே விட்டு போகிறத பாக்குறோம். அப்ப தேவனுக்காக தன் பிள்ளையை அவள் அர்ப்பணித்த பொழுது அவளுக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா. 6 பிள்ளைகள் அடுத்து அவளுக்கு கொடுத்து தேவன் அவளை மகிழ்ந்திருக்கும்படியா செய்தார். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளை கூட சிறு பிள்ளைகளை கூட கர்த்தருடைய கரத்திலே நாமும் ஒப்பு கொடுத்து அவருடைய ஞானத்திலே பிள்ளைகள் வளர, திருவசனத்திலே வளர,
தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாமும் போதித்து வழிநடத்தும் போது தேவன் அவர்களுக்கும் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். எப்படி பாலகர் வாயினாலே துதி பலன் உண்டாக்குனார் இல்லையா? சத்துருக்கள் கர்த்தருடைய நிமித்தம் பகைக்கிற சத்ருக்களுக்கு எல்லாம் எதிர்த்து நிக்க சிறு பிள்ளைகள் வாயிலே தேவன் துதி பலனை உண்டு பண்ணினார்னு பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவர்களையும் பலமாய் எடுத்து பயன்படுத்துவார். ஆமீன்.